ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க சொன்னது போல் நீங்கள் முடிந்த வரைக்கும் நாளைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். யூதர்களுடைய நியூ இயர் அப்படின்றது வந்துட்டு இது 2 கேட்டகரி ஆக்சுவலாக பிரிப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, சிவில் இயர்னு ஒன்று இருக்கும், அவங்களுக்கு ரிலீஜியஸ் இயர்னு ஒன்று இருக்கும். உலக பிரகாரமாக ஒரு நியூ இயர் அப்படி இருக்கும். ப்ளஸ் ரிலீஜியஸாக பார்த்தீங்கன்னா ஆபிப் மாதம் தான். ஸோ நிசான் அதுதான் வந்து பிகினிங், அதுதான் வேதத்தின்படி அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஆபிப் மாதம் உனக்கு முதல் மாதமாக இருக்கட்டும், வருஷத்தின் தொடக்கம் அதுதான். அதில் தான் நிசான் அது ஆபிப்புன்றது தான் எஸ்தர் நாட்களில் நிசான்னு சொல்லி இந்த பேர் கொடுத்தாங்க. அதில் தான் பஸ்கா பலி, நம்ம ஈஸ்டர் எல்லாமே அந்த இதில் வரக்கூடியது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து சிவில் இயர். இப்போ இவங்க உலக பிரகாரமான கணக்குக்கு இதை எடுத்துக்கிட்டாங்க. பட் இதுவும் ரொம்ப முக்கியம். ரெண்டாக டிவைட் பண்ணும்போது இதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் தான் எக்கால பண்டிகை, டே ஆஃப் அட்டான்மெண்ட்டுன்னு அந்த மாதிரி முக்கியமான 3 பண்டிகைகள் இதில் தான் வருது. அதனால் இதெல்லாம் அனுசரிக்கணுமா வேணாமான்றதெல்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வாங்க, வந்து கலந்துக்கோங்க. நானுமே சொல்வேன், வந்து கலந்துக்கோங்க. இது எல்லாமே கிறிஸ்துவை பற்றினது. அவர்களுடைய 7 பண்டிகையும் கிறிஸ்துவை பற்றினது தான். பண்டிகையோட பேர் வேறையாக இருக்கலாம், நடக்க போகிற சம்பவம் கடைசி கூடார பண்டிகை தான் நம்ம அவரோடு கூட பரலோகத்தில் போய் வாசம் செய்வதை காண்பிக்கும். அதே மாதிரி இதை பற்றின மெசேஜ் எல்லாமே வந்துட்டு யூடியூப்பில் இருக்குது. நான் கொடுத்த மெசேஜே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். யூதர்களுடைய 12 மாதம் அது உங்களுக்கு எப்படி, அதுனா என்ன, அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், நமக்கு அது எப்படி அப்ளை ஆகுது, பைபிளில் அந்த மாதங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடக்குது, அது மாதிரி ஒரு டீட்டெயிலான ஒரு பைபிள் ஸ்டடி டாபிக் தான் அது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் கேட்டு பாருங்கள். தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு முறையும் வேதத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஒரு முறை இல்லை, அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே போல் தான் ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதங்களில் பைபிளில் என்ன நடந்துச்சோ திரும்ப அது ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் அது ரிப்பீட் ஆகும், நமக்கும் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ தெரிந்து கொள்ளலாம். நம்ம இன்றைக்கி செய்திக்குள்ளாக போகலாம். சங்கீதம் 20 அதை எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 20 அதை தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னென்னா, எனக்கு யூஸ்வலாக அந்த சங்கீத புஸ்தகம் வந்து நான் ரொம்ப படிக்க மாட்டேன், படிப்பேன், ஆனால் ரொம்ப ஆழமாக போயெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். என்னோடய இன்னொரு ப்ரேயர் குரூப்பில் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டே அன்னைக்கு அவங்க வந்து சங்கீத பகுதி தியானிப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபுல் ப்ரேயர் நடக்கும், 1 hour ப்ரேயர் நடக்கும். அதில் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு சங்கீதம் அவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு அலாட் பண்ணுவாங்க. அப்படி சங்கீத பகுதி தியானம் இருக்கும். நான் அதை கவனிக்கும் போதே நினச்சிக்குவேன், இது எனக்கு ஒரு சங்கீதத்தை ஃபுல்லாக தியானித்து பழக்கமே இல்லை. நம்மளுக்கு என்னைக்காவது நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது, அதுலேயும் நாம் செலக்ட் பண்ண முடியாது, அவங்க கொடுக்குற சங்கீதத்தை தான் நம்ம வந்து எடுக்கணும்னு. இதை நினச்சிக்கிட்டே இருக்கிற கொஞ்ச நாளே அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு சங்கீத பகுதி அவங்க சொன்னாங்க, சாம் 85 நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம பயந்ததே நம்மக்கிட்ட வந்துச்சே அப்படின்ற மாதிரி, சரி கர்த்தர் பேசுவார் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அது என்னன்னு தெரியல, அந்த சங்கீதம் வந்து எனக்கு ஃபுல்லாக அப்படிலாம் ரொம்ப நான் தியானித்தது கிடையாது. வாசிப்பேன், எல்லாம் கரெக்டு, பட் ஆழமாக போயின்லாம் போகவே மாட்டேன். ஓகே கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை ஃபுல்லாக எடுத்தேன், அதை. ஆனால் என்னன்னா, எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம், ஒரு வசனத்தை எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதை முடிக்கிறதுக்கு கர்த்தர் தான் கிருபை செஞ்சார். சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த உடனே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சென்னையில். அந்த பொண்ணு வந்து கால் பண்ணி, ரோசன் உனக்கு தெரியுமா, கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 100 நாள் தான் இருக்குது, நம்ம ஏதாவது செய்யணும். எப்பயுமே நானும் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு டைப்பு, ஏதாவது ஒரு ப்ரேயர் வச்சுக்குவோம், அந்த 100 days அதை ஃபாலோ பண்ணணும், நான் அந்த பொண்ணுகிட்ட ஷேர் பண்ணுவேன், அதை எனக்கு ஷேர் பண்ணுன்ற மாதிரி. இந்த தரம் கிறிஸ்மஸ்க்கு இன்னும் 100 நாள்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பண்ணலான்னு எனக்கு யோசித்தேன். நான் வீட்லேயும் பிள்ளைகள்கிட்ட சொன்னேன். அப்போ தான் நான் சொன்னேன், ஓகே ஆண்டவரே, இந்த தரம் நான் ஒரு முடிவு பண்ணுறேன், ஒரு 100 சங்கீதம், இந்த ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சங்கீதம், பட் மேலோட்டமாக நான் படிக்க மாட்டேன், நான் ஆழமாக படிப்பேன். படித்து நான் அதுக்கு ஏதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ வெளிப்பாடெல்லாம் எழுதுவேன். இதை நான் கண்டிப்பாக அந்த 100 days செய்யணும்னு சொல்லி மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு அப்படி உட்காந்தி ஒவ்வொரு சங்கீதமாக ஆர்டரோடு கிடையாது, எந்த சங்கீதம் எனக்கு தெரியுதோ அந்த சங்கீதத்தை எடுத்து என் கண் முன்னே வருது, அந்த சங்கீதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். உண்மையிலேயே அந்த வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி இந்த சங்கீதம் 20 உண்மையில் சொல்ல போனால் இதை ஃபுல்லாலாம் நான் வாசித்தேன், ஞாபகம் கூட இல்லை, ஒரு சில வசனம் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. பட் எழுதும் போது கர்த்தர் நிறையா பேசினார். அதை தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ நீங்களும் வாசிச்சிருப்பீங்க இல்லையா, சங்கீதம் 20 என்னாவது ஒரு இடத்துல எப்படியாவது நம்ம வாசிச்சிருப்போம். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ஆண்டவர் பேசினார் எனக்கு தெரியாது, பட் என்கிட்ட பேசினதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சங்கீதம் 20 இதனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடப்பட்ட ஒரு சங்கீதம். யூஸ்வலாக இப்போ ராஜா வந்து யுத்தத்துக்கு கிளம்புறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக கூடி வந்து ஆலயத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஜெபம் பண்ணி ராஜாவையும் படைகளையும் ஆசீர்வதித்து
அப்படி தான் அவங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு போவாங்க. இது வந்து நம்ம ஊர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் இருக்குது. யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க தெய்வத்துக்கு அவங்க பலி செலுத்தி, ரத்த பலியெல்லாம் செலுத்தி அப்படி தான் அவங்க யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே போக மாட்டாங்க. ஸோ இங்கேயுமே வந்துட்டு ஏதோ ஒரு யுத்தம், அதுக்கு தாவீது போகிறாரு. அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆலயத்தில் எல்லாருமே கூடி வராங்க. ஜனங்கள், யுத்த வீரர்கள், தாவீது, ஆசாரியன் எல்லாரும் கூடி வந்து நிற்கிறாங்க. அப்படி நின்று அந்த இடத்துல பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கி நம்ம வர்ஷிப் பண்ணோம் இல்லையா, இந்த ஷீட்டை வந்து நேற்று ஈவினிங், கரெக்டாக நேற்று ஈவினிங் தான் பியூலா எந்த பாட்டு ஷீட் எடுக்கிறதுன்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நீ எதை எடுத்தாலும் ஓகே, நிறையா வேலை இருக்குது, ஆனால் இன்றைக்கி பாடுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் ஜெயம் அதை வச்சு தான். சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானே அதை நோட்டீஸ் பண்ணல. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. அந்த பொண்ணு காணிக்க பாட்டு பாடும்போது எப்படி அவள் இந்த பாட்டை பாடினான்னு தெரியல, எனக்கு அது மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கும் இன்றைக்கி நிறைய போராட்டங்கள் யுத்த காலத்தில் நிற்கிறது போல் ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இந்த சங்கீதத்தை படிக்கும்போது தேவன் எப்படி நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்குறாரு, யுத்தத்தில் நான் எப்படி இருக்கேன், எந்த ஸ்தானத்தில் நான் இருக்கேன். ஏன்னா யுத்தம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யாரெல்லாம் இருப்பாங்க, ராஜா இருப்பாங்க, படை வீரர்கள், அதுலேயும் நிறையா கேட்டகரி இருக்கும். படை தளபதி இருப்பாங்க, காலாட் படைகள் இருக்கும், குதிரை படைகள் இருக்கும், நிறையா இது மாதிரி கேட்டகரிஸ் இருக்கும். என்னைய தேவன் அந்த யுத்தத்தில் எப்படி நிறுத்தி இருக்கிறாரு, நான் ஐயோன்னு போராடிட்டே இருக்கிற ஸ்தானத்தில் அவர் என்னை வைக்கல ஆக்சுவலாக. ஸோ அவர் என்னை எப்படி நிறுத்தி இருக்கிறாரு, எப்படி அவர் யுத்தத்தை நடத்துகிறாருன்று தாவீதோட வாழ்க்கையிலேருந்து நாம் சில காரியங்களை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தாவீது அவருடைய வாழ்க்கையில் 66 யுத்தங்கள் செய்ததாக சொல்லப்படுது. நிறையா பேர் யுத்த வீரர்கள் இருந்தாலும் தாவீதை ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோன்னா, 66 யுத்தத்தில் ஒரு யுத்தத்தில் கூட அவர் தோற்று போகலை. அதுதான் அவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. நிறைய ராஜாக்கள் யுத்தம் பண்ணியிருக்காங்க பைபிள் ஃபுல்லாக. ஆனால் இவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவர் ஒரு யுத்தத்தில் கூட தோற்று போகவே இல்லை. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி இருந்திருக்கணும். மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தன்மை தாவீதுக்கு இருந்திருக்கணும். இல்லை அப்படின்னா இது வந்து பாசிபிளே கிடையாது. எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி 1-2 யுத்தம் இல்லை, 66 யுத்தம். அப்போ நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், அவர் வாழ்நாள் முழுக்க யுத்த காலத்திலேயே அவர் செலவிட்டிருப்பாரோ. இத்தனை யுத்தத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தாவீது எங்கேயுமே பயந்தது போல் ஒரு இடத்துல கூட இருக்கவே இருக்காது. அவர் அவ்வளோ தைரியமாக போய் யுத்தம் பண்ணுவார். ஸோ அவர் ஏன் அப்படி தைரியமாக இருந்தார், என்ன நடந்தது? ஸோ இந்த சங்கீதத்திலேருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ சங்கீதம் 20 முதல் வசனம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தீங்கன்னா, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. மேபி அந்த ஆசாரி நாங்கள் நின்று இந்த ஜெபத்தை செய்கிறாரு, தாவீது அங்கே நின்றுட்டு இருந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ தாவீதை பார்த்து சொல்கிறாரு, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஸோ ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன தாவீதுகிட்ட இருந்துச்சுன்னா, அவருக்கு ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தர்கிட்ட ஜெபிப்பார். அதுதான் அவர் செய்த ஃபஸ்ட்டு விஷயம். எல்லா இடத்துலையும் பார்த்தா தாவீது தேவனை கேட்காம எந்த காரியமும் செய்யவே மாட்டார். எல்லா டைமும் அவர் தேவன்கிட்ட போய் நின்று ஆலோசனை கேட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் அவர் எந்த விஷயத்தையுமே செய்ததாக. எஸ்பெஷலி யுத்தம் அப்படின்னு வரும்போது ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அவர் போகவே மாட்டார். நான் பின்னாடி நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது, போராடணும், எல்லாமே தீர்மானிச்சிட்டோம், ஆனால் ஃபஸ்ட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறோமா அப்படின்றதுல தான் கொஸ்டின் மார்க். ஸோ தாவீதை பொறுத்த வரைக்கும் கர்த்தர்கிட்ட கேட்டதுனால ஒவ்வொரு யுத்தத்திலும் கர்த்தர் தாவீதை கைட் பண்ணுவார், அற்புதமாக கைட் பண்ணுவார். ஒரே யுத்தத்தை போல இன்னொரு யுத்தத்தை செய்ய சொல்லவே மாட்டார். ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதத்தில் தாவீதை கைடன்ஸ் கொடுத்து நடத்துவார். அதெல்லாம் வந்து இந்த ஜனங்கள் பார்த்ததுனால தான் இப்போ அந்த ஆசாரின் வாயிலே சொல்கிறான், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட முதல்ல தேவன் வந்து தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறாரு, ஓப்பனாக சொல்கிறாரு அப்படின்னா மோசே கிட்ட தான். அவர் தான் கேட்பார், நான் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் சொன்னால் அவங்க உங்கள் பேரை கேட்பாங்க, ஆண்டவரே நான் என்ன சொல்லணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட் தான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். அதன் பிறகு மோசே கேட்கும்போது ஐ ஆம் தட் ஐ ஆம்,
நான் நானாகவே இருக்கிறேன். ஸோ அப்போலேருந்து தான் தேவன் தம்முடைய நாமத்தை மனுஷங்க கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இங்கே இவங்க என்ன மேற்கோள் காட்டுறாங்க, ஆபிரகாமின் தேவன் சொல்லலை, ஈசாக்கின் தேவன் சொல்லலை, பர்டிகுலராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஏன் யாக்கோபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல இருந்தே யாக்கோபின் வாழ்க்கையில் அதிகமான சில உபத்திரவங்கள் வந்தது உண்டு. அதில் தேவன் அற்புதமாக யாக்கோபை காப்பாற்றினதை பார்க்க முடியும். யாக்கோபுடைய சத்துருக்கள் எல்லாருடைய கைகளுக்கும் யாக்கோபை விடுவித்தவர் கர்த்தர். அதே போல தான் தாவீதையும் அவன் சத்துருக்கள் கைகளுக்கு தேவன் விடுவிக்கிறார். யாக்கோபை எப்படியெல்லாம் விடுவித்தார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த மாமனாகிய லாபானுடைய கைக்கு விடுவிக்கிறாரு. சாதாரணமாக விடுவிக்கல, லாபான் கிட்ட தேவன் பேசுவார். நீ யாக்கோபுக்கு எந்த தீமையும் செய்யக்கூடாது, அவன் மேலே கை போடக்கூடாதுன்னு எச்சரிப்பு கொடுப்பாரு. லாபான் அதை யாக்கோபு கிட்ட சொல்லுவார். நான் உன்னை பின்தொடர்ந்து தான் வந்தேன், உனக்கு நான் தீமை செய்யணும்னு நினைத்தேன், ஆனாலும் உன் தேவன் என்னட்ட சொப்பனத்தில் தோன்றி இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார், அதனால நான் அமைதியாக போகிறேன்னு பர்டிகுலராக சொல்வார். இதே போல தான் தாவீதுக்கும் தேவன் பல நேரத்தில் அவர் இடைப்பட்டு தாவீதை பாதுகாத்து கொண்டே இருப்பார். அங்கே ஒரு ஓப்பனாகவே இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்க முடியும். அதே போல தான் ஏசாவின் கைக்கும் யாக்கோபை எப்படி தப்புவித்தார் அவர். ஏசா தன்னை என்ன பண்ணுவானே தெரியாமல் யாக்கோபு பயந்து கொண்டு இருக்கும்போது எப்படி திடீர்னு அவன் நட்புறவானா. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது இவன் என்னதான் தாவீது பயந்தாலும் யாக்கோபு பயந்தாலும் ஏசா அப்படியே அந்த பகையை மறந்து யாக்கோபோடு கை கொடுக்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் இடைப்படுறாரு, கர்த்தர் தான் எல்லாத்துலையும் இடைப்படுறாரு. யாக்கோபின் நிமித்தமா அல்ல, அங்கே தேவன் நிமித்தமாக எல்லா யுத்தத்திலும் எல்லா பிரச்சனையிலும் யாக்கோபுக்கு அனுகூலமான காரியங்கள் உண்டாவதை பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா இதே யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அதனால தான் இதே குவாலிட்டிஸ் தாவீதுக்கும் இருக்கிறதுனால மேற்கோள் காட்டுவதே பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஏன் இன்னொரு பாயிண்ட் ஏன் இதை சொல்கிறாங்கன்னா, தாவீதை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் யுத்தத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை தான் உயர்த்துவார். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி 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 அவர் ஜெயம் எடுப்பார். எங்கே போனாலும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். இவர் பலனை நம்ப மாட்டார், எதிரியோட பலத்தை பார்த்து பயப்படவும் மாட்டார். அவருக்கு தெரியும் கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லும் போது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஸோ நான் எங்கேயுமே தனியாக போய் நிற்கலன்னு சொல்லிட்டு நிறைய நாமங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினது தாவீது. அதனால தான் இங்கே சொல்கிறாங்க, அந்த நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஸோ தாவீதும் கோலியாத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இது ஒரு முறை மட்டும் தாவீது சொல்லலை, ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும் போதும் தாவீதை பொறுத்த வரைக்கும் நீ பட்டயம் வச்சுக்கோ, ஈட்டி வச்சுக்கோ, இன்னும் லேட்டஸ்டாக எத்தனை ஆயுதங்கள் வேணாலும் ஒன்ட்ட இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கூட்டம் வேணாலும் இருக்கட்டும், நானோ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நிற்கிறேன், இது எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் பெரியவர் அப்படின்னு தாவீது அதை பிடித்து கொண்டதுனால இங்கே ஆசீர்வதிக்கிறவங்களும் தாவீதை பார்த்து அந்த நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்களோ அதை வைத்து தான் ஜனங்களும் நம்ம பார்ப்பாங்க. கரெக்டாக நான் எப்படி உயர்த்துறேனோ ஜனங்களும் பார்க்கும்போது அவங்க தேவனை இப்படி தான் ஆராதிப்பாங்க, இப்படி தான் அவங்க இருப்பாங்கன்றதை புரிந்து கொள்வாங்க. ஸோ எந்த அளவுக்கு தாவீது தேவன் நாமத்தை உயர்த்தினார்ன்றதை புரிந்து கொள்ளணும். சங்கீதம் 20:2 அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஸோ ரெண்டாவதாக என்ன சொல்கிறாங்க, யுத்தத்துக்கு போறீங்க ராஜாவே, அவர் நாமந்தான் உங்களுக்கு பலமான அடைக்கலமாக இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் அவர் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி. அப்போ தாவீது கூட இருக்கிற ஆட்களை நம்பி யுத்தத்துக்கு போகலை. ஆசாரியன்னு சொல்கிறான், இவங்களால் அல்ல, நீ யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்புவார். அப்படின்னா தாவீது செய்த ஒவ்வொரு யுத்தத்திலும் தாவீதோட மனுஷர்களாலேயோ தாவீதாலேயோ ஜெயம் இல்லை. உண்மை என்னன்னா, தாவீது யுத்தத்துக்கு போகும்போதெல்லாம் பரலோகத்தின் சேனை அங்கே இறங்கும்.
தேவனே இறங்கி வருவார், அவர் தான் அங்கே யுத்தத்தை செய்வார். நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். இது எப்படி அப்படின்னா, தேவன் முன்னாடி போய் பரலோகத்தின் சேனை முன்னாடி போய் அந்த சத்துருக்கள் எல்லாம் அடிச்சிருவாங்க. அடிச்சு அவன் நில குலைஞ்சு அப்படி நிற்பான் தெரியுமா? அப்போ தாவீது பின்னாடி, இவன் தாவீது அவங்க படைகள் இல்லை மற்ற ராஜாக்கள் போய் அப்படி நிலை குலைஞ்சிருக்கணும் ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து தேவனுக்கு ஒரு சந்தோஷம். புரியுதா நான் சொல்கிறது? பிள்ளைங்க விளையாடும் போது நம்மளும் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி நம்ம ஈஸியாக்கிடுவோம், அந்த காரியத்தை ஈஸியாக்கிடுவோம். அந்த பிள்ளைங்க பாலை கரெக்டாக போட்டோன்னே எனக்கு சந்தோஷப்படும், நான் ஜெயிச்சிட்டேனோடனே நமக்கு தெரியும் நாம் தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு. ஆனாலும் சந்தோஷப்படுவோம், என் பிள்ளை ஜெயிச்சிருச்சு. அதே தான் தேவனுக்கு ரசித்து பார்க்குறாரு. தானாக போராட விட்டெல்லாம் கிடையாது. உங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கும் ஒரு வெற்றி வேணும் இல்லையா, அதுக்காக அவர் உங்களையும் கொஞ்சம் அப்படி விளையாட விட்டு ஒரு போராட்டத்தை போராடுற மாதிரி அனுமதித்து ஜெயத்தை கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து ரசிக்கிறவர் தேவன். அதுதான் தாவீதோட வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு முறை 2 முறை இல்லை, நிறையா முறை. முதலாவதாக பார்த்தீங்கன்னா கோலியாத்தும் தாவீதும் நின்ன போது முன்னாடி இருந்து தாவீது அடிப்பார், கோலியாத்துக்கு பின்னாடி இருந்து தேவன் அடிப்பார். இவர் அடித்ததுனால கோலியாத் விழுந்திருந்தானா கோலியாத் மல்லாக்க விழுந்திருக்கணும். ஆனால் கோலியாத் முகம் குப்புற விழுந்தான், ஏன்னா தேவன் அடித்த அடி. ஆனால் வெற்றி யாருக்கு? பேர் யாருக்கு போச்சு? தாவீதுக்கு போச்சு. ஆனால் தாவீது யாரை உயர்த்தினாரு? தேவனை உயர்த்தினாரு. இதுதான் அந்த அழகான லிங்க், ரொம்ப அழகான லிங்க். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே போல தான் அடுத்து பாருங்க, சவுலின் கைக்கு தாவீதை தப்புவித்தது யாரு? தேவன் தான். அவன் எங்கே ஓடி ஒளிஞ்சாலும் சரி, தாவீதோடைய அந்த ஒரு கெப்பாசிட்டினால, தாவீதோட பராக்கிரமத்தினால சவுலின் கைக்கு தப்பலை, தேவனுடைய கிருபையினால கர்த்தர் தான் பாதுகாத்து தாவீதை ஒவ்வொரு முறையும் தப்புவித்தார். அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிளை டீட்டெயிலாக வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணைப்பான இடத்துக்கு போனான். ஸோ பெலிஸ்தர்கள் தாவீது ராஜாவாயிட்டன்னு கேள்விப்பட்டோன்னே இப்போ தாவீதோட யுத்தம் செய்ய வராங்க. யுத்தம் செய்ய வராங்கன்னா இவனே ஒரு யுத்த வீரன், உடனே ஏஞ்சி போய் வாங்க நான் சண்டைக்கு போகிறேன்னு போகலை. ஃபஸ்ட்டு ஒரு அரணைப்பான இடத்துக்கு போவார், அப்புறம் தேவன்கிட்ட விசாரிப்பார். தேவன் யுத்தம் பண்ண சொன்னால் யுத்தம் பண்ணுவார். இதுதான் தாவீதோட ப்ரொசீஜர். யுத்தம் பண்ணுனா பண்ணுவார். நீ ஓடி போய் ஒளிஞ்சு கூடனா ஓடிடுவார். நான் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, நான் ராஜா, நான் ஏன் ஓடி ஒளின்னு கேட்கவே மாட்டார். தாவீதோட பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி. ஏசப்பா என்ன சொல்கிறாரோ, கர்த்தர் எதை சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிஞ்சு எல்லா காரியத்தையும் செய்வார். ஸோ இங்கேயும் சத்துருக்கள் வரும்போது தாவீது ஒரு அரணைப்பான இடத்துக்கு போனான். 18வது வசனம். பெலிஸ்தரோ ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். ரிசல்ட்டையே வாங்கிட்டு தாங்க யுத்தத்துக்கே போவார். அப்போ எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக போவார் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது பயப்படுறதுக்கு இடம் இருக்காங்க. தேவனே சொல்லிட்டார்ப்பா நீ போ, நீ தான் ஜெயிப்ப. ஏதாவது ஒரு சின்ன பயமாவது இருக்குமா? அதுதான் தாவீது ரொம்ப தெளிவாக இருப்பார். நீங்கள் போக சொன்னால் போவேன், இருக்க சொன்னால் இருப்பேன், பட் டிசிஷன் நீங்கள் தான் ஆண்டவரை எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் கேட்டு கேட்டு செய்வார். இங்கேயும் கேட்குறாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு நீ போ, நிச்சயமாய் ஜெயிப்பன் கூட சொல்ல, நிச்சயமாய் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு வார்த்தையை கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு இப்போ தாவீது யுத்தத்துக்கு போகிறாரு. அங்கே என்ன நடக்குது? தாவீது 20வது வசனம் பாருங்க. தாவீது பாகால் பிராசிமுக்கு அங்கே அவர்களை முறிய அடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். வசனத்தை கவனமாக பாருங்க. என்ன சொல்றாரு தாவீது? தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். நான் இல்லை, இவர் தான் யுத்தம் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் இது என்னால் வந்த காரியம் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் தான் இதை செஞ்சிருக்கிறாரு. என் சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. சரி, ஜெயிச்சிட்டார் இல்லையா? அடுத்துமே அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. 21வது வசனம். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவர்களை தாவீதும் அவன் மனுஷரும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். ஸோ பெலிஸ்தர் எங்கே போனாலும் இது அவங்களுக்குள்ளார ஒரு வழக்கமாக இருந்தது. யுத்தத்துக்கு போகும்போது அவங்களுடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க.
அவங்களுடைய நம்பிக்கை அந்த விக்கிரக தெய்வங்கள் தங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ண நாட்கள் இருக்குது. அதே போல் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 1 சாமுவேல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. பெலிஸ்தரோட யுத்தம் வரும்போது உடன்படிக்கை பற்றி தூக்கிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த காப்பி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தெய்வத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க, நான் தோற்று போகிறேன், நான் வந்து ஏன் தெய்வத்தை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போவாங்க. பெட்டி அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இது நடக்கும், புரியுதுங்களா? ஸோ இங்கே தாவீது எந்த யுத்தத்துக்கும் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போக மாட்டார், எங்கேயுமே தூக்கிட்டு போக மாட்டார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், உடன்படிக்கை பெட்டியை நான் எனக்குள்ளே சுமக்கிறேன், நான் என் இருதயத்தில் சுமக்கிறேன், என் தேவ பிரசன்னம் என்னோடு கூட எப்பவுமே இருக்குது. நான் வந்து ஃபிசிக்கலாக எதையுமே தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலேயே இருக்கேன். உடன்படிக்கை பெட்டி எனக்குள்ளாக இருக்குது. தாவீது உடன்படிக்கை பெட்டியை தனக்குள்ளாக சுமந்து கொண்டு இருந்ததுனால எங்கே போனாலும் சத்துருக்கள் தாவீதுக்கு முன்பதாக உடைந்து ஓடினார்கள். அதே போல் இந்த இடத்துல இந்த விக்கிரகங்களை என்ன பண்ணுறாரு தாவீது, அவருடைய மனுஷரும் சேர்ந்து சுட்டெரித்து போட்டார்கள். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த விக்கிரகங்களை தெய்வமாக நம்பி பெலிஸ்தேர்கள் அவங்க சுமந்துட்டு வந்தாங்க. தான் உயிருக்கு ஒரு ஆபத்துனோடனே விக்கிரகத்தை போட்டு ஓடி போயிட்டாங்க. பாவம், விக்கிரகம் தான் பாவம் இல்லையா? ஸோ அந்த தெய்வம் தான் பாவம், அது காப்பாற்றும் நினச்சா இப்போ அந்த தெய்வத்தை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, தூக்கிட்டு வந்தவனே இல்லை, அவன் உயிரை காப்பாற்றிக்க அவன் ஓடி போயிட்டான். ஸோ நம்முடைய தேவன் எவ்வளவு உயர்ந்த தேவன் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ளணும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு தாவீதின் மூலமாக கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அவர் பிரசன்னத்தை நான் சுமந்துட்டு இருக்கும்போது நான் எங்கே போனாலும் அது கூடவே தான் வரும். நான் விட்டுட்டுலாம் ஓட முடியாது, விட்டுட்டு ஓடினா ஆபத்து எனக்கு தான். ஸோ இவ்வளவு அழகான ஒரு காரியமாக இருக்குது. 22வது வசனம் பாருங்க, பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். ஓடி போயிட்டான், தோத்து ஓடி போயிட்டான், விக்கிரகத்தை விட்டுட்டு ஓடி போயிட்டான், ஆனால் திருப்பியும் வரான். இது சாத்தானுடைய தந்திரமாக இருக்குது. நீங்கள் எத்தனை முறை அதை விரட்டி அடித்தாலும் அது ஓடி போகாது, அது திரும்ப 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு முறை ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா அது ஃபைனல் கிடையாது. நாம் பரலோகத்தில் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் சாத்தான் போராடி கொண்டே தான் இருப்பான். நாம் யுத்தத்துக்கு எப்போவுமே ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். இங்கேயும் பார்த்தா அவங்க திரும்பியும் வராங்க. இப்போது நல்லா பாருங்கள், ஒரு முறை நான் கர்த்தர்கிட்ட கேட்டுட்டேன், போயிட்டேன், யுத்தம் பண்ணிட்டேன், அவன் பயந்து ஓடி போயிட்டான். இப்போ 2வது தரம் வரான், நான் திருப்பியும் போய் கர்த்தர்கிட்ட கேட்கணுமா? ஆல்ரெடி அவர் தானே சொல்லி அனுப்புனாரு, அப்போ அது மட்டும் போதும் தானே, நான் மறுபடியும் போய் அட்டாக் பண்ணலாம்ல? தாவீது செய்ய மாட்டார். பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு. verse 23 23வது வசனம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. இது கற்றுக்கணும். ஒரு தரம் ஒரு எதிரியை ஒரு வகையில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு கான்ஃபிடென்ட்டாக போய் அதே மெத்தட் இல்லை, ஒவ்வொரு தரமும் கர்த்தர்கிட்ட கேட்பார், ஒவ்வொரு தரமும் கர்த்தர்கிட்ட கேட்பார். ஏன்னா தாவீதுக்கு தெரியும், இது என் பலத்தினால் அல்ல, என் தேவனால் நடக்கிற காரியம். ஸோ எவ்ரி டைம் ஐ ஹாவ் டு ஆஸ்க் மை காட். அதில் மாறவே மாட்டார். திருப்பியும் கேட்குறாரு தாவீது போய் கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி சொல்லலை. அதே பள்ளத்தாக்கு, அதே பெலிஸ்தர்கள், அதே தாவீது, அதே மனுஷர்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் நீ போய் சண்டை போடுப்பா, ஜெயிச்சிருவன்னு சொல்கிறாரு. செகண்ட் டைம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நீ நேராக போகாத, சுற்றி போ, ஊரை சுற்றி போய் அவன் பின்னாடி இருந்து முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ, நான் சொல்லும் போது நீ ஏஞ்சி போய் அவங்கள அட்டாக் பண்ணு. இப்போ புரியுதா ஏன் ஒவ்வொரு தரமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணுன்னு? எவ்ரி டைம் ஆண்டவர்கிட்டேருந்து வர பதில் ஒரே மாதிரி இருக்காது, அவருடைய மெத்தட் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு ஒரு மெத்தடு தான் தெரியும், கர்த்தருக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் எது ஏற்றதுன்றது தெளிவாக தெரியும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, மேற்கொண்டு சொல்கிறாரு 24வது வசனம், முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது. ஸோ செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க, எப்போ ஏஞ்சி போகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி? அந்த செடியோட நுனியை பாரு, மேலே அந்த நுனிகளை பாரு, நடந்து போகிற சத்தம் கேட்கும். நடந்து போகிற சத்தம் கேட்கும் போது நீ அங்கேருந்து புறப்பட்டு போய் பெலிஸ்தர்களை அட்டாக் பண்ணணும். என்ன நடந்திருக்குன்றதை பாருங்கள். அடுத்து, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரம் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறிய அடிக்க கர்த்தர் உனக்கு முன்னாக புறப்பட்டிருப்பார் என்றார். என்ன நடக்குது? நீ அங்கே வெயிட் பண்ணு தாவீது, நான் அந்த மேலே அந்த நுனியில் அசைவு உண்டாகிறது, பரலோகத்தின் தேவன் இறங்கி, தேவதூத சேனை இறங்கி முன்னாடி மார்ச் பண்ணி போகும். அப்போ சரி, அந்த சலசலப்பு கேட்கும். அவங்க முன்னாடி போன பிறகு நீ புறப்பட்டு போ, அவங்கள நான் முறியடிப்பேன், ஜெயத்தை உனக்கு கொடுப்பேன்.
தாவீதோட லைஃப் ஃபுல்லாக இப்படி தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற நம்ம லைஃப்பும் அப்படி தான். நாம் ஒவ்வொரு முறையும் தேவன்கிட்ட விசாரிக்கும் போது நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி வர தேவன் இல்லை, அவர் நமக்கு முன்னாடி புறப்பட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஈஸியாக போய் இந்த வெற்றியை சுதந்திரிக்கும்படிக்கு கிருபை செய்கிறாரு. ஸோ நம்ம எங்கே தவறு செய்கிறோம்? என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறையா நேரம் நான் போராடி கொண்டே இருக்கேன். கர்த்தர் எனக்கு முன்னாடி போய் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நான் இடம் கொடுக்கறதே இல்லை. நானே யுத்தம் பண்ணுறேன், நானே போராடுறேன், நானே அழுகிறேன், எல்லாம் நானே செஞ்சிடுறேன். எல்லா பாரத்தையும் தூக்கி என் தலைமையில் வச்சுக்கிட்டு ஆண்டவரே ஒன்றுமே செய்யலை. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை செயல்படவே விடமாட்டேன்றியே, நீ என்னைய முன்னாடி வச்சாதானம்மா நான் அடிக்க முடியும்னு நம்ம பார்த்து தேவன் திரும்ப கேட்கிறாரு. ஸோ இதைத்தான் சங்கீதம் 20:2 அவங்க அழகாக பாடியிருக்காங்க. கர்த்தரிடத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை வரும். எனவே பெலிஸ்தரை முறிய அடித்தும் மீண்டும் யுத்தம் செய்ய தாவீது தேவனிடம் விசாரித்தான். அதே போல் இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றார், நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் என்னை விசாரிக்காம எதுவுமே செய்யாத. சொல்ல போனால் ஒரு அடுத்த ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காதுன்ற அளவுக்கு தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ முறிய அடித்தான் அப்படின்னா தேவன் நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவ்வளோதான், அதோட ஓடி போகணும். இனிமே இந்த பக்கம் வரத்துக்கு அவன் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட வெற்றியை தேவன் கொடுக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, சங்கீதம் 20:3. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஸோ தாவீது செலுத்துகிற காணிக்கையை அவர் நினைவு கூறுகிறார். தாவீது செலுத்துகிற சர்வாங்க தகன பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஸோ எத்தனையோ ராஜாக்கள் பலி செலுத்துறாங்க, எத்தனையோ பேர் வேதத்தில் பார்க்கணும் பலி செலுத்துறாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுது, தாவீது செலுத்துகிற பலியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார், அதை நினைவு கூறுகிறார்னா தாவீது என்ன பலி செலுத்தினாரு? அவங்க சொல்லப்பட்டபடி தான் அவங்க பலி செலுத்தணும். கரெக்டாக ஒரு ஆடு பலி செலுத்துவாங்க, மாடு பலி செலுத்துவாங்க. அங்கே என்ன தேவையாக இருக்குதோ அவங்க நியமத்தின்படி தான் பலிகள் செலுத்தப்படுது. அப்போ ஏன் தாவீதோட பலி மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னா, தாவீது எப்படி பலி செலுத்தினார், அவர் இருதயம் எப்படி இருந்தது, அதுதான் இந்த இடத்துல விசேஷமான காரியம். இதை நம்ம சங்கீதம் 51:14-19 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 51:14-19. தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறது இல்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. அவர் சொல்லிட்டாரு, இதெல்லாமே ஃபார்மாலிட்டிஸேக்கு வந்து செஞ்சுட்டு போகலாம். ஆனால் தேவனை எனக்கு தெரியும், உங்களை இதெல்லாம் திருப்திப்படுத்தாது. வேறு ஏதோ ஒரு பலியை, உயர்ந்த பலியை என்னிடத்துல நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மேற்கொண்டு சொல்கிறாரு, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். நீங்கள் ஃபிசிக்கலாக கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு பலியை பார்க்கிலும் உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கா? இருதயத்தில் தேவன் இருக்கிறாரா? ஒவ்வொரு முறை கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதும் என் இருதயத்தில் இருந்து அவரை துதிக்கக்கூடிய பலி என்கிட்ட இருந்து வருதா? தேவன் விருப்பப்படுற எல்லாமே இதுதான். உங்களால் எல்லா சூழ்நிலையிலும், தாவீதை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிப்பார். சத்துருக்கள் வந்தாலும் துதிப்பாரு, உயர்வு கிடைச்சாலும் துதிப்பாரு, யாராவது அவரை தூஷித்தாலும் துதிப்பாரு, துதிச்சுக்கிட்டே இருப்பாரு. தாங்கவே முடியாத ஒரு பாரம்னா கர்த்தர்கிட்ட போய் இருதயத்தை உடைத்து கதறி அழுதுருவார். நாம் போய் மற்றவங்க கிட்ட சொல்லி அழுகிற மாதிரி இவர் எங்கேயும் போகமாட்டார். கர்த்தர் சமூகத்தில் போய் இருதயத்தை நொறுக்கி எல்லாத்தையும் அவர்கிட்ட ஊற்றி தேவன் சொல்கிறாரு, நீ லட்சமாக கொண்டு வந்து செலுத்துகிற பலியை பார்க்கிலும் அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தில் இருந்து என்னை நோக்கி துதிக்கிற பத்தியா, அதுதான் எனக்கு பிரியமான பலி. பிரியமான பலி. நீங்கள் அரைக்கதவை சாத்திட்டு அழுகிறது இல்லை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கிச்சனில் போய் நின்று எத்தனையோ பேர் அழுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க என்கிட்ட, பாத்ரூமில் போய் கதவை சாத்திட்டு அழுதுட்டு நான் என் முகத்தை தொடச்சிட்டு வெளியே வந்துடுவேன் சிஸ்டர். கர்த்தர் இந்த இருதயத்தை பார்க்குறார். நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் அந்த நொறுக்கப்பட்ட இருதயம் இருக்கு இல்லையா, அது உகந்த பலியாக தேவன் விருப்பப்படுகிறார். ஸோ தாவீது அதை செய்ததுனால ஜனங்க இதெல்லாம் பார்க்குற போது தான் செய்தார் இல்லையா, அதை சொல்லி தாவீதை ஆசீர்வதிக்கிறாங்க.
சங்கீதம் 20:4, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஆசாரியனா இருக்கலாம், இல்லை அங்கே நின்று இந்த ஜபத்தை செய்தவர் சொல்கிறாரு தாவீது கிட்ட, தேவன் என்ன பண்ணுவாராம், உங்கள் மன விருப்பத்தின்படியெல்லாம் தந்தருளி. ஏன் தாவீதுக்கு அவர் ஆசைப்பட்டதெல்லாம் தேவன் தரார், மன விருப்பத்தின்படியெல்லாம் ஏன் தரார் அப்படின்னா, தாவீது தான் இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய மாட்டார். சிம்பிள் லாஜிக் அதுதான். போய் ஆண்டவர்கிட்ட நான் என்ன செய்யணும்னு கேட்டு தேவன் சொல்கிறது தான் இவர் செய்வாரே தவிர, இவர் இஷ்டத்துக்கு இவர் ஆசைக்கு தாவீது எதையுமே செய்யாததுனால ஈஸி தானே ப்ராசஸ். இவர் எப்படியோ அவர் சொல்கிறது தான் கேட்க போகிறாரு. அப்போ ஈஸியாக அவர் கேட்குறதெல்லாம் அங்கே கிடைக்க போகுது. நம்ம ஜெபங்களும் அப்படியே இருக்க வேண்டும். என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஜெபிப்பீங்க, உண்மையாக ஜெபிப்பீங்க, போராடி ஜெபிப்பீங்க, ஆனால் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறீங்களான்றது மட்டும்தான் அங்கே கொஸ்டின் மார்க். சப்போஸ் எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஆனால் தேவன் எனக்கு வேற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல அவர் எடுத்தோடனே நோவும் சொல்ல மாட்டார். நான் கேட்கும்போது அமைதியாக இருப்பார். பல நேரம் சொல்கிறோம் இல்லையா, நான் இவ்வளோ போராடி ஜெபிக்கிறேன், கர்த்தர்கிட்டேருந்து ஒரு பதிலும் வரல அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எப்போ தேவ சித்தமும் நான் கேட்கிற விண்ணப்பமும் மேட்ச் ஆகுதோ உடனே அது கிடைக்கும், உடனே அது கிராண்டட்னு கர்த்தர் கொடுத்துருவார். ஸோ நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே உங்கள் சித்தம் என்ன, ஃபஸ்ட்டு அதை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை மோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரொசீட் பண்ணிட்டோன்னா, எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அது நமக்கு நன்மை உண்டாகும் படிக்கு. நான் கேட்கிறது ஒருவேளை ஆசீர்வாதமாக எனக்கு தெரியும், அதில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் அறிவார். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை கொடுக்குறார் அப்படின்னா அது பூரணமான ஆசீர்வாதமாக மாத்திரம்தான் இருக்கும். நமக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், சில சமயத்தில் அது பைத்தியகாரத்தனமாக கூட உலகத்துக்கு தெரியலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். ஸோ தாவீது இதையும் சரியாக செய்திருந்தார். சங்கீதம் 20:5, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. என்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்துறோமோ அப்போ நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, தேவன் ரட்சிக்கும் போது, யுத்தத்தில் ஜெயம் கொடுக்கும் போது யாவரும் மகிழ்ந்து அவங்களுடைய சுய பெருமையை பேச மாட்டாங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறாங்க. மேலும் மேலும் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா வேண்டுதல்களையும் அருள் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். சங்கீதம் 20:6, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அடுத்து என்ன சொல்கிறாங்க இந்த சங்கீதத்தில், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். எல்லாரையும் அல்ல, தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நிச்சயமாக தேவன் பாதுகாக்கிறார். தாவீதின் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்தை பார்த்து தான் உலகத்தில் இருந்த எதிரிகளாக இருக்கட்டும், இல்லை கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாக இருக்கட்டும், சாத்தானியுடைய சேரைகளாக இருக்கட்டும், அந்த அபிஷேகத்துக்கு பயந்தாங்க. தாவீதுக்கு யாருமே பயப்படல. உண்மையை புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக எனக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து தான் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஸோ யாராவது என்னை பார்த்து அப்படி கை கட்டி நிற்கிறாங்க அப்படின்னா அது எனக்காக இல்லை, எனக்குள் இருக்கிற அபிஷேகத்திற்காக. அதை தெளிவாக தாவீதோட லைஃப்பில் நிறைய இடத்துல தேவன் ப்ரூவ் பண்ணியிருப்பார். தாவீதை பார்த்து சவுல் பயந்தது தாவீதோட பராக்கிரமத்தை வச்சு அல்ல, தாவீதின் மேல் இருந்த அபிஷேகம், அவர் மேல் இருந்த ஆவியின் வல்லமையை பார்த்து தான் சவுல் பயப்படுவார். நான் வசனங்களை சொல்கிறேன், வீட்டில் வேணால் வாசிச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 16:13, 18, 12-16, 18, 20-28-30 நிறைய வசனங்கள் இருக்குது. தாவீதின் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து சவுல் பயப்படுவார். அதனால தான் தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் அவர் போராடுவார். ஒரு சகோதரியோட சாட்சியை சொல்கிறேன். அவங்க நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரவங்க தான். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அவங்க இருந்தாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தரம் அவங்க வீட்டில் இருந்தபோது ஒரு பிசாசு பிடித்த ஒரு மாந்திரிக கட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு மனுஷனை அவங்கள்ட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டுட்டு ஜெபிக்கும்படி கேட்டிருக்காங்க. அவங்க நின்றுட்டுருக்காங்களா, அவங்களுக்கு முன்னாடி அந்த பிசாசு பிடித்த மனிதன் அப்படியே முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டு பயப்படுறான். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த மனுஷனை பார்த்து ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு உன்னைய பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, உண்மையை சொல்லு, உனக்கு என்னைய பார்த்தாவா பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பிசாசு பிடித்த மனிதன் சொன்னானா, இல்லை, உனக்குள்ளார ஏசு இருக்கிறத நான் பார்க்குறேன், என் கண்ணுக்கு தெரிகிறாரு, அவரை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. இதுதான் உண்மை. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து சாத்தானுடைய சேனையும் பயப்படும், சுற்றி இருக்க ஜனங்கள் கை போட பயப்படுவாங்க.
அது ஒரு விசேஷித்த கிருபை அபிஷேகம்ன்றது. அதனால தான் வேதம் சொல்லுது, அந்த அபிஷேகத்தை இழந்து போகாதீர்கள், அது விலையேற பெற்றது. ஸோ தாவீதின் மேலே அந்த அபிஷேகத்தை பார்த்து அத்தனை பேர் தாவீது கிட்ட வர பயந்தாங்க. அடுத்து பாருங்க, சங்கீதம் 20:7-8 வரைக்கும் இருக்கிற வசனங்கள். இதை அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். அதே வசனத்தோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். சங்கீதம் 20:7-8. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ இங்கே 2 காரியம் சொல்லப்படுது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பர்டிகுலராக யுத்தம் அப்படின்னு வந்துச்சுனாலே முக்கியமாக பார்க்கப்படுகிறது ரதம், குதிரை. இது 2 தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அப்போ இந்த வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்க ஜனங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. அவங்க சுய பலம், அவங்கள்ட்ட இருக்கிற பணம், ஆஸ்தி, தாளந்துகள், இப்படி பல காரியத்தை குறித்து இன்னைக்கு நான் ஜெயிப்பதற்கு இது எல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு உலகத்தின் ஜனங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன சொல்வாங்களாம், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இந்த குதிரையே இல்லைனாலும் சரி, ரதமே இல்லைனாலும் சரி, படைபலமே இல்லைனாலும் சரி, என்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் எனக்கு ஜெயத்தை கொடுப்பது கர்த்தருடைய நாமம். அவருடைய நாமத்தை நான் உயர்த்தினா நிச்சயமாக எனக்கு ஜெயம் வரும்னு சொல்லி அவர் நாமத்தை மாத்திரம்தான் நாங்கள் உயர்த்துவோம். அப்படி உலகத்தை உயர்த்தினவர்களோ முறிந்து விழுந்தார்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள் அப்படின்றது இந்த வசனம் சொல்லுது. இதில் குதிரை, ரதம், இது 2 குறித்து நான் சொல்கிறேன். யுத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குதிரை. கரெக்டாக குதிரையை பைபிளே என்ன சொல்லுது அப்படின்னா, மற்ற எந்த விலங்கையும் அல்ல, குதிரையை தான் யுத்தத்திற்குன்னு சொல்லுது. நம்ம எடுப்போம் யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோபு 39:19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். என்ன பண்ணும், அது நல்லா அப்படியே குதிச்சுக்கிட்டு கம்பீரமாக கணச்சிக்கிட்டு ஆயுதம் தரித்து வர அந்த சேனையை பார்த்து பின்னாடி ஓடாது, முன்னாடி போகும், தைரியமாக போகும். எதிரியோட சேனைக்குள்ளாக துணிஞ்சு இறங்கக்கூடியது குதிரை தான். சிங்கம் தான் அவ்வளோ பலமானது, யானை பலமானது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் குதிரைக்கு நிகரானது எதுவுமே இல்லை. அதனுடைய பவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எத்தனையோ மிருகங்கள் வேகமாக ஓடுது, ஆனால் உங்கள் வண்டியோட ஹார்ஸ் பவர்லாம் நீங்கள் என்ன சொல்வீங்க, ஹார்ஸ் பவர் தான் சொல்வீங்க, ஸ்பீடை ஹார்ஸ் பவர் தான் சொல்வீங்க. அந்த குதிரைக்கு தான் அதை ஒப்பிடுவாங்க. அதனுடைய பலமும் வேகமும் தைரியமும் அவ்வளவு தனித்துவம் வாய்ந்தது. நம்மை குறித்தும் தேவன் என்ன சொல்கிறார் வேதத்தில், உன்னை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக, சிங்கமாக, கழுகாக, புலியாக இல்லை, குதிரையாக. ஏன்னா அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை தான் இங்கே யோபு சொல்கிறாரு. அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும், அம்பார தூணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்குகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். ஸோ யுத்த சத்தம் கேட்டால் பயந்து ஓடுவாங்க, இது முன்னாடி ஓடும். இந்த குணம் கழுகுக்கும் இருக்குது. எங்கே மேகங்கள் சூழ்ந்து புயல் மேகங்கள் வானத்தை மூடுதோ எல்லா பறவையும் அதுக்கு பயந்து பின்னாடி ஓடும். இது மட்டும் இந்த மேகத்தை நோக்கி போகும், அதை தாண்டி மேலே உயர்ந்து போகும். ஸோ இது மாதிரி சில உயிரினங்கள் மட்டும் ஸ்பெஷல். அதில் குதிரையை பொறுத்த வரைக்கும் யுத்த சத்தம் கேட்டால் ஜாலியாயிரும், உற்சாகமாயிரும், துணிஞ்சு முன்னாடி ஓடும், பயப்படவே பயப்படாது. ஈட்டியை பார்த்து, வில்லை பார்த்து, அம்பை பார்த்து, பட்டயத்தை பார்த்து எக்ஸைட்மெண்ட் தான் வருமே தவிர அதுக்கு துளி கூட பயம் வரவே வராது. ஸோ இங்கேயே சொல்லுவாங்க, கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்குகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும், எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவரின்
ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்துலேருந்தே தெரிஞ்சிடும் ஒருத்தன் யுத்தத்துக்கு வரான், நான் ரெடி ஆகணும், இந்த பாரு ஓடி போய் அவனை என்ன பண்ணுறேன் பாரு. ஸோ தேவனை பொறுத்த வரைக்கும் நான் தான் அந்த யுத்த குதிரை, அவருடைய யுத்தத்தில் நான் தான் அந்த யுத்த குதிரை. என்னை எப்படி வச்சிருக்கிறாரு? யுத்த குதிரையாக. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், யார் ஏத்து வந்தாலும், பட்டயத்தோட வரட்டும், ஈட்டியோட வரட்டும், அதுதான் தாவீது. அப்படிதான் தாவீது இருந்தாரு. கோலியாத்து வரட்டும், நீ பட்டயத்தோட வா, ஈட்டியோட வா, நான் வந்து நிற்பேன், கர்த்தரின் நாமத்தால வந்து நிற்பேன். அவன் தான் சிறந்த யுத்த குதிரை. அதனாலதான் தாவீதை இத்தனை யுத்தத்துல பயன்படுத்தினாரு, ஜெயத்தையும் கொடுத்தாரு. நான் பயந்து ஓடி ஒளிறவனை பிடிச்ச ஒரு நிப்பாட்ட முடியாது. ஸோ நீங்களும் நானும் கர்த்தருடைய யுத்த குதிரையாக இருக்கிறோம், அவருடைய ரதமாக இருக்கிறோம். ரதத்துல குதிரைகளை பூட்டுவார்கள், கரெக்டா? ஸோ ரதம் இருக்குது, அந்த ரதத்தில் குதிரைகளை பூட்டி, யூஸ்வலாக ஒரு படையை எடுத்துக்கோங்க, ஒரு யுத்த காலத்தை எடுத்துக்கோங்க, குதிரை மேலே கூட யார் வேணாலும் ஏறி உட்காந்து ஓட்டுவாங்க. ரதத்தில் யார் இருப்பாங்க? ராஜா தான் இருப்பார். அந்த யுத்தத்தில் ராஜா தான் ரதத்தின் மேலே ஏறி, அது தனியாக தெரியும், அந்த ரதத்தை பார்த்தாலே தனியாக தெரியும். அப்போ நான் யார்? என் ராஜாவை ஏற்றி கொண்டு அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக ஓடுகிற ஒரு யுத்த குதிரை, அவரை ஏற்றி கொண்டிருக்கிற ரதமும் நான் தான். ஸோ என் மேலே என் ராஜா உக்காந்தி என்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த யுத்தத்துக்குள்ளார நான் ஓடுறேன், ஆனால் எனக்காக யுத்தம் செய்வது என் ராஜா தான். ஜெயமும் என் ராஜாவுக்கு உண்டானது. அவரை சுமக்கிற யுத்த குதிரை நான், அந்த ரதம் நானாக இருக்கிறேன். இதைத்தான் தேவன் நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ எனக்கு மேன்மை பாராட்டாங்க ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உலகம் தான் தன்னை குறித்து மேன்மை பாராட்டுது. ஆனால் எனக்கு தெரியும், நான் யுத்த குதிரை தான்ப்பா, நான் ரதம் தான்ப்பா. ஆனால் அந்த வெற்றியோ ஜெயமோ என்னால் வந்தது அல்ல. என்னை இயக்கி கொண்டு என் மேல் உட்கார்ந்து அந்த யுத்தத்தை நடத்துகிற கர்த்தருக்கு அது சொந்தம்னு. இந்த குதிரை, இந்த ரதம் தேவனுடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும். இந்த குதிரையும் ரதமும் தேவனுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தி கொண்டு இருக்கும். அதே போல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, எலியாவை குறித்து சொல்லும் போது அவரை எப்படி சொன்னாங்கன்னா, அவரை இஸ்ரவேலுடைய குதிரை வீரரும் ரதமுமா இருந்தவரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸோ எலியாவின் வாழ்க்கையில் எலியா எப்படி இருந்தாருன்னா, ஒரு யுத்த குதிரையாக ரதமாக இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆகாபின் ரதத்தை முந்தி ஓடினவர் எலியா. ஸோ ஈக்குவேட் பண்ணுறாங்க பாருங்க, எவ்வளோ அழகாக ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஆகாபுடைய ரதத்தில் ஆகாப் இருக்கிறாரு. ஒரு சிலர் சொல்கிறாங்க 8 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும் ஆகாபுடைய ரதத்தில். ஒரு குதிரையோட ஸ்பீடே அவ்வளோ இருக்குன்னா, 8 குதிரை சேர்ந்து அந்த ரதத்தை இழுத்துக்கிட்டு வேகமாக ஓடும் போது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக போயிருக்கோம். அதோட கம்பீட் பண்ணி எலியா அதை முந்தி ஓடுறாருன்னா, இவர் எப்பேற்பட்ட யுத்த குதிரை, இவர் எப்பேற்பட்ட ரதம், இவர் மேலே ஏறி இருந்தவர் கர்த்தர். கர்த்தருடைய பலத்தினால் அங்கே எலியா ஓடினாரு. இதில் எலியாவுக்கு ஒரு பெருமையும் கிடையாது. எலியா கர்த்தரையே உயர்த்தி கொண்டிருந்தார், கர்த்தரையே உயர்த்தி கொண்டிருந்தார். இன்னைக்கு அப்படித்தான் தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ஸோ 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11-12 வசனம். 2 ராஜாக்கள் 2:11-12. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கல. இது என்னன்னா, எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, அங்கே எலிசாவும் கூட நடந்து போறாரு. அப்போ நடக்கிற சம்பவம் இது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒருத்தர் சொல்லி நான் கேட்கும்போது எனக்கே அப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அவர் அக்கினி ரதத்திலையும் குதிரையிலையும் ஏறி போகலை. வசனம் தெளிவாக இருக்குது. அக்கினி ரதமும் குதிரைகளும் வந்து 2 பேரையும் பிரிக்குது. எலியா சுழல் காற்றிலே மேலே ஏறி போகிறார். அப்போ இந்த அக்கினி ரதமும் குதிரையும் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ததுனால அக்கினி ரதமும் குதிரையும் வருது. எலிசா என்ன கேட்டார்? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பாக எனக்கு வேணும்னு கேட்டார். அதன் பிறகு அந்த அக்கினி ரதமும் குதிரையும் எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் மலை மேலே அந்த 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 வேலைக்காரனுடைய கண்களை எலிசா திறக்கும் போது இதே போல் யுத்த சேனை அந்த இடத்துக்கு வருது. யுத்த சேனை வருது, எலிசாவை அட்டாக் பண்ண வருது. அப்போ அந்த வேலைக்காரன் வெளியில் வந்து பார்ப்பான், ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் பயம், அவன் யுத்த குதிரை இல்லை, அவன் பார்த்தோன்னே பயப்படுற ஒரு குதிரை. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு எலிசா கிட்ட சொல்லும் போது எலிசா வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்க்கும்போது மலை முழுவதும் அக்கினி ரதங்களும் குதிரைகளும் நின்று கொண்டிருந்தது. ஸோ யார் வந்து ரதமாகவும் குதிரையாகவும் பயப்படாமல் யுத்தம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதே போல ரதத்தையும் குதிரையும் கர்த்தர் கொடுப்பார்.
நான் அதெல்லாம் செய்யாமல் எனக்கு அது வேணும்னு மாத்திரம் கேட்டால் நான் சும்மா நிற்க வச்சுக்கிறதுக்காக தேவன் கொடுப்பாரு. ஸோ நீங்கள் யுத்தம் பண்ண முன்னாடி வந்தால் தான் தேவனும் இதையெல்லாம் நமக்கு கொடுப்பார். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்க முடிகிறது. அதே போல் 2 ராஜாக்கள் 6:14-17 இது நீங்கள் வீட்டில் வாசிங்க. இப்போ நான் சொன்ன பகுதி தான், எலிசாவுடைய நாட்களில் நடந்த பகுதி தான். ஸோ 2 ராஜாக்கள் 6:14-17 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த காரியம் அந்த இடத்துல நடக்கிறத பார்க்கலாம். இன்னொரு காரியமும் சொல்கிறேன், இந்த ரதத்தையும் குதிரையும் குறித்து சொல்கிறேன். இந்த ரதமும் குதிரையும் தேவனை, அதாவது ராஜாவை ஏற்றிக்கொண்டு யுத்த களத்துக்கு போகிறதோட அதோட வேலை முடிந்து போகவில்லை. யுத்தத்துக்கு போயாச்சு, நான் தான் அங்கே போய் என்னோட ராஜாவை சுமக்கிறேன், யுத்தம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதோட அந்த குதிரையோட வேலையோ அந்த ரதத்தோட வேலையோ முடிஞ்சு போகலை. ஏன்னா இந்த குதிரையும் ரதமும் எவனோ ஒருத்தனை ஏற்றிட்டு போகல, ராஜாவை ஏற்றிட்டு போகுது. ஸோ எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த யுத்தம் முடிந்த பிறகு இன்னொரு காட்சி வரும். என்ன காட்சி வரும்? யுத்தத்தில் ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் தோற்று போவான். கரெக்டுங்களா? ஜெயிச்ச ராஜா என்ன பண்ணுவாங்க? அதே ரதத்தில் ஏறிக்குவாங்க. குதிரைகள் முன்னாடி அந்த ரதத்தை இப்போ மெல்லமாக வேகமாக ஓடாமல் மெதுவாக கம்பீரமாக அந்த ராஜாவை ஏற்றி கொண்டு அவருடைய ஊருக்குள்ளார அந்த ரதம் வரும். ஜெயிச்ச ராஜா ரதத்தின் மேலே இருந்து வருவார். கூட யுத்தத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாரும் நடந்து வருவாங்க. சந்தோஷமாக அந்த வெற்றியோட சந்தோஷத்தோட களிப்போடு நடந்து வருவாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவாங்க, ராஜாவை உயர்த்தி வாழ்த்தி நல்லா பாட்டு பாடுவாங்க. பின்னாடி யார் வருவோம்? அந்த ரதத்துக்கு பின்னாடி சங்கிலியால் கட்டப்பட்டு நிமிந்து கூட பார்க்க முடியாமல் கூனி குறுகி வெட்கப்பட்டு எந்த ராஜா தோற்று போனானோ அவனும் அவனோட கூட இருக்கவங்களையும் இழுத்துக்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த குதிரை யுத்தத்தில் தேவனை தூக்கி சுமந்து அவர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்குமானால் அந்த வெற்றி பவனிலையும் நான் அங்கே இருப்பேன். என்மேல் தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக வீற்றிருப்பார். நான் பரலோகத்துக்குள்ளாக போகும் போது அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வெற்றி பாடலை பாடுவாங்க. அப்பயும் இந்த குதிரை தேவனை மகிமைப்படுத்தும். அப்பையும் இந்த குதிரை இது என்னால் ஆனதுன்னு சொல்லாது, கர்த்தருக்கே மகிமைன்னு சொல்லி அவரை தூக்கி சுமந்து கொண்டே தான் போகும். இதுதான் அந்த யுத்த குதிரை. இப்படித்தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த கிருபை ஏதோ யுத்தம் பண்ண ஜெயிச்ச போன அதோட தேவன் நம்மளை விடுறது இல்லை. பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும். ஒன்ஸ் அவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு, நீங்கள் அவருக்கு ஒத்து போக ஆரம்பிச்சிட்டீங்க, 2 பேரும் சொந்த யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யுத்தத்தோடு தேவன் முடிக்கிறது இல்லை. பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீங்கள் தான் அவருக்கு எல்லாம். உங்களை கொண்டு தான் செய்வார். எப்படி நீங்கள் தேவனோட கஷ்டத்தில் தேவனோட நின்னீங்களோ, யுத்தத்தில் நீங்கள் தேவன் கூடவே நின்னீங்களோ, நிச்சயமாக வெற்றியிலையும் உங்களுக்கு பங்கு கொடுப்பார். நிச்சயமாக அந்த ஆளுகை செய்ய அவர் வரும்போது நமக்கு அவர் பங்கு கொடுக்குறவராக இருப்பார். ஆனால் என்ன, இங்கேயும் நான் தேவனை உயர்த்துவேன், அங்கேயும் நான் தேவனை உயர்த்துவேன். எனக்கு உண்டான கனமும் மகிமையும் கர்த்தராலே வரும், கர்த்தராலே வரும். இந்த உலகத்துக்கு பைத்தியமாக தெரியுற இந்த காரியத்தை தேவன் இன்னைக்கு ஆணித்தனமாக சொல்கிறார். இன்னைக்கு என்னோட போராடு, இன்னைக்கு என்னோட சேர்ந்து யுத்தம் பண்ணு. என்னுடைய வருகையில் அந்த பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழையும் போது நான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம ஜபத்தினால தான் அந்த சங்கிலியால் தான் சாத்தானே கட்டப்படுறான். அவன் கட்டப்பட்டவனாக வீசி எறியப்படுவான். என்னுடைய குதிரையை, என்னுடைய ரதமே, அங்கேயும் நீ என்னை சுமந்து கொண்டு பரலோகத்தில் வெற்றி பவனி வருவாய், பரலோகத்தில் வெற்றி பவனி வருவாய். அதற்கு தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். மேலான ஸ்லாக்கியம் தானே, மேலான ஸ்லாக்கியம் தானே. இன்னொரு குதிரையும் ரதமும் இருக்குது. மணவாட்டிக்காக தேவன் தம்முடைய குதிரையையும் ரதத்தையும் அனுப்பி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இல்லை, இவ்வளோ நாள் பாடு அனுபவிச்சு இல்லை, இப்போ அந்த ரதத்தில் ஏறி என் மணவாட்டியை நான் உன்னை பவனியாக அந்த கல்யாண விருந்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன்னு அவர் அனுப்பி வைப்பார். எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் சித்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ கடைசி வசனம் சங்கீதம் 20:9, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு குதிரையாக, ரதமாக, ஒரு யுத்த வீரனாக கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் நம்ம கேட்டு கேட்டு செய்யும் போது, நாம் கூப்பிடும் போது அவர் பதில் கொடுப்பார். இதான் மேலான காரியம். நீங்கள் எத்தனையோ பேரை கூப்பிடுவீங்க, அவன் ஃபோனை கூட எடுக்க மாட்டான், பதில் கூட பேச மாட்டான். அதுவும் பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா ரிப்ளையே வராது. அவங்க நாட் ரீச்சபிளில் போயிடுவாங்க, இல்லை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுவாங்க. ஆனால் நான் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு ஒருத்தர் பதில் கொடுக்குறாரு, நான் எப்படா கூப்பிடுவேன்னு எதிர்பார்க்குறாருன்னா தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான்.
கர்த்தர் மட்டும்தான். ஸோ நம்ம இப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நான் சொன்ன இந்த வசனங்கள் நீங்களும் வீட்டில் தியானித்து பாருங்கள். உங்கள் யுத்த நேரத்தில் நீங்கள் எப்படி செயல்படணும், நீங்கள் என்ன ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும், எப்படி நடந்துக்கணுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த சங்கீத பகுதி. மேலும் மேலும் நீங்கள் இதை தியானித்து பாருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மீ துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களை நீர் உம்முடைய யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துகிறதற்காய் நன்றி ராஜா. ரதமாக ஏற்படுத்தினதற்காய் நன்றி. எங்கள் மேலே நீர் வீற்றிருக்கிறீர். நீங்கள் தான்ப்பா எங்களை பயன்படுத்துகிறீங்க, நாங்கள் இல்லைப்பா. இந்த குதிரை இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணுற ஆள் இல்லைன்னா எல்லா தகுதியும் தாளந்தும் இருந்தும் கூட அது தறி கெட்டு ஓடும், அதால் ஜெயிக்க முடியாது. ஆனால் இந்த யுத்த குதிரையை சரியாய் ஆளுகை செய்ய நீங்கள் இருக்கும் போது ஜெயம் மாத்திரம்தான்ப்பா எங்களுக்கு கிடைக்கும். அதற்காகவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குதிரையை பயன்படுத்துவீராக, இந்த ரதத்திலே அமர்ந்து கொள்வீராக அப்பா. எங்களுடைய இருதயமாகிய சிம்மாசனத்தில், அந்த சிங்காசனத்தில் நீங்கள் வீற்றிருந்து எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, சரியான பாதையில் நடத்துங்கப்பா, ஜெயத்தை கொடுப்பீராகன்னு சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.